Hi, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Alpha Coaching Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6th standard first termல இருக்க first lesson sea turtles. So இந்த lesson வந்து ரொம்ப important ஏன்னா previous year question டெட்ல வந்துட்டு நிறைய questions வந்துட்டு இந்த lessonல இருந்து கேட்டிருக்காங்க. Yes. So இந்த lessonோட explanation-உம் previous yearsல என்னென்ன மாதிரியான questionsலாம் இந்த lessonல இருந்து கேட்டிருக்காங்கங்கிறதையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். Yes. So sea turtle. Yes. Most of us have seen a tortoise in a zoo or a reptile park. However, not many would have seen its marine relative, the sea turtle. So, நிறைய பேர் நம்ம tortoise அப்படின்னு சொல்றோம். Tortoise-னா ஆமை. அது ஆமை நம்ம எங்க ஜூல ரெப்டைல் பார்க்ல எல்லாம் பார்த்திருப்போம். நிறைய பேர் அதோட ரிலேட்டிவான மெரைன் ரிலேட்டிவான sea turtle நம்ம பார்த்திருக்க மாட்டோம். எஸ் ஏன் அப்படின்னா இட்ஸ் நாட் சர்ப்ரைசிங். Since these reptiles spend almost their entire life in the sea. So அது வந்து கிட்டத்தட்ட அதோட மொத்த லைஃபையும் எங்க தான் வாழுது அப்படிதான் கிடக்குது அப்படின்னா சீல ஓஷன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கடல்ல தான் வந்து இருக்கு. அதனால நம்ம பெரும்பாலும் அதை வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். There are 7 species of marine or sea turtles in the world. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2022ல வந்துட்டு நடந்த டெட் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருந்தது கம்ப்யூட்டர் பேஸ்டில் இல்லைங்களா? ஸோ கிட்டத்தட்ட பேப்பர் 1 பேப்பர் 2 சேர்த்து 32 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ 33 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. ரைட். ஸோ இந்த 33 கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கொஸ்டினை நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. எஸ். ஸோ எத்தனை ஸ்பீசஸ் மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும், 7 ஸ்பீசஸ். ஓகேங்களா? ஓவரால் வேர்ல்டுல. ஸோ இந்த 7ல 5 வந்துட்டு இந்தியன் கோஸ்டல் வாட்டர்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த 7ல 5 வந்துட்டு இந்தியன் கோஸ்டல் வாட்டர்ஸ் கடல் இந்தியாவை சேர்ந்த கடலோர பகுதிகளிலேயே வந்துட்டு தண்ணியிலேயே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா ஆலிவ் ரிட்லி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஓவரால் இது வந்துட்டு நம்ம இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆலிவ் ரிட்லி. Yes, ரொம்ப important. Next, oxbill, green sea turtle, loggerhead, leatherback. So, point number 1 வந்துட்டு டோட்டலா வந்துட்டு 7 species வந்துட்டு இந்தியா வேர்ல்ட் ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. எது? sea turtles. ஓகே, அதுல 5 வந்துட்டு இந்தியன் கோஸ்டல் வாட்டர்ஸ்ல இருக்கு. அது 5ஓட பேரையும் பார்த்துக்கோங்க. Compared to most tortoises, sea turtles are huge. So நம்ம tortoise compare பண்றப்போ sea turtles ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேங்களா? Even the smallest species, the olive ridley, weighs up to 35 kg when fully grown. So இருக்கலே சின்ன ஸ்பேஸ் ஆன olive ridley கூட முழுசா வளர்ந்த நிலையில 35 கிலோ இருக்குமா? இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ சின்ன ஸ்பேசஸ் எது? olive ridley. பெருசு எது? இது எல்லாத்துலயும் பெருசு வந்து லெதர் பேக். ஓகேங்களா? ஸோ பேக் வெயிட்டா இருக்கும். பேக்ல நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னது ஆலிவ் ரிட்லி, பெருசு லெதர் பேக். சின்னது வந்துட்டு 35 கிலோ இருக்கும், பெருசு கிட்டத்தட்ட 700 கிலோ வரைக்கும் இருக்குங்களா? ஓகேங்க. இதோட லென்த் வந்து 2.2 மீட்டர். எஸ். ஓகே. ஸோ அந்த 35 கிலோ வந்து ஃபுல்லா க்ரோன் ஆன நிலை, ஃபுல்லா வளர்ந்த நிலையில 35 கிலோ இருக்கும். ஓகே. ஸோ இதில் இருக்க இந்த பேராகிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே பாயிண்ட்ஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. 7 ஸ்பீசிஸ் இந்தியன் கோஸ்டல் வாட்டர்ஸ்ல 5. அந்த 5ஓட பேரும் பார்த்துக்கோங்களா? அதில் ஆலிவ் ரெட்லி ரொம்ப சின்ன ஸ்பீசிஸ், லெதர் பேக் பெருசு. ஆலிவ் ரெட்லி வந்துட்டு 35 கிலோ ஃபுல்லி க்ரோன் ஸ்டேஜில். லெதர் பேக் வந்து 700 கிலோ இருக்குங்களா? அதோட லென்த் வந்து 2.2 மீட்டர். எஸ். sea turtles live their life entirely in ocean. ஸோ இது வந்து sea turtles வந்து மொத்தமா அதோட லைஃபை எங்க தான் கழிக்குது அப்படின்னா ஓஷன்ல, கடல் நீர்ல தான் இருக்கு. ஓகே. But they still have a connection with land. They must come to shore to lay eggs. ஸோ வந்துட்டு அது லேண்டுக்கு எப்போ மட்டும்தான் வருமா? எக்ஸ் லே பண்ண, ஓகே, முட்டை இடுறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு எதுக்கு வரும்? லேண்டுக்கு வரும். டுடே 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. The olive ridleys, however, are still commonly seen nesting on sandy beaches all along our coast. So மேல நம்ம குறிப்பிட்ட 5 தான் வந்துட்டு இந்தியன் கோஸ்டல் வாட்டர்ஸ்ல இருக்குன்னு பார்த்தோம். அந்த 5லயும் 4 வந்துட்டு ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இப்போ ஒண்ணு அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஆலிவ் ரெட்லி, இதுதான் வந்துட்டு பெரும்பாலும் நிறைய இடத்துல நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. எஸ்.
ஓகே, நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒன்னு கொடுத்திருப்பாங்க. ஆரிபேடா அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாஸ் நெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் நெஸ்டிங்கோட இன்னொரு பேரு ஆரிபேடா. ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து மொத்தமா ஒரு பர்டிகுலர் நைட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில சீசன்ஸ்ல மொத்தமா இருக்க எல்லா டர்ட்டில்ஸும் வந்துட்டு ஓஷன்ல இருக்க எல்லா டர்ட்டில்ஸும் கடலோர பக்கம் அந்த ஷோருக்கு வந்து என்ன பண்ணும், எக்ஸ் லே பண்ணிட்டு போகும். இதுதான் வந்துட்டு மாஸ் நெஸ்டிங் அல்லது ஆரிபேடா அப்படின்னு சொல்றோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது நம்ம இந்தியால எங்க நடக்குதுன்னா ஒடிசால நடக்குது. ஓகே, in most parts of the world, olive rattles come ashore alone to lay their eggs. So வந்துட்டு உலகத்துல இருக்க நிறைய பகுதியில ஆலிவ் ரெட்லி வந்துட்டு தனியா தான் வந்துட்டு எக்ஸ லே பண்றதுக்கு ஷோருக்கு வருது. However, Odisha is one of the only 3 places in the world. ஸோ வந்துட்டு ஒடிசா நம்ம இந்தியால இருக்கலையா, ஒடிசா தான் வந்துட்டு உலகத்திலேயே 3 பிளேசஸ்ல ஒரு பிளேஸ். ஓகேங்களா? 3 பிளேசஸ்ல தான் இது நடக்குது. அதுல ஒரு பிளேஸ் ஒடிசான்னு சொல்றாங்க. where a phenomenon known as mass nesting or aripeda take place on certain nights during the nesting season. So nesting seasonல night timeல thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on particular beaches. So இதுதான் வந்துட்டு மாஸ் நெஸ்டிங். மொத்தமா வந்து எக்ஸ லே பண்றது மாஸ் நெஸ்டிங் ஒரு ஆரிபேடான்னு சொல்றாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நம்ம இந்தியால எங்க நடக்குது, ஒடிசா. ஓகேங்களா? ரெண்டே பாயிண்ட் தான் இதுல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன, between the months of January and March. ஞாபகம் வச்சுக்கோங்க, between the months of January to March குள்ளார female olive radley come ashore at night to lay their eggs. எந்த மந்த்ல வருது? ஜான்வரி அண்ட் மார்ச். இந்த டைம்ல வந்துட்டு ஆலிவ் ராட்லி வந்துட்டு ஷோருக்கு எக்ஸா லே பண்றதுக்கு வருது. there is quite a problem for them. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன அப்படின்னா, turtles front flippers. ஃபிளிப்பர்னா என்னன்னா, டர்ட்டிலுக்கு ஃப்ரண்ட் சைட்ல இருக்கல லிம்ஸ், அதை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், இங்க பாருங்க ஃபிளிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க இருக்கு இல்லையா, இது ஃபிளிப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபிளிப்பர்ஸ் வந்து நீந்திரத்துக்கு, தண்ணியில நீந்திரத்துக்கு இந்த மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை வச்சுக்கிட்டு அதனால என்ன பண்ண முடியாது, லேண்ட்ல மூவ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து அது அவ்வளோ எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் வந்துட்டு அத ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தன்னை வந்துட்டு மூவ் பண்ணி போகுது. ஓகேங்களா? லேண்ட்ல there is quite a problem for them as a turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly but are not very useful for moving on land. The turtle has to hold itself laboriously onto the beach. Then it chooses a spot well away from the high tide line. So அவ்வளோ கஷ்டப்பட்டு அது தான் ரொம்ப எஃபர்ட் போட்டு, laboriouslyனா ரொம்ப வித் கிரேட் எஃபர்ட்னு சொல்லுவோம், ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு ஹால்னா என்ன, புல் வித் ஃபோர்ஸ், அது ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் பண்ணி தான் வந்துட்டு ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? அப்படி அது கண்டுபிடிக்கிற ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடல் அலை வந்துட்டு டைடுன அலைன்னு சொல்லுவோம். அந்த பெரிய அலைகள்லாம் வந்துட்டு அதை என்ன பண்ணக்கூடாது, ரீச் பண்ணக்கூடாது. ஸோ தட் அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு இடத்த வந்துட்டு அது என்ன பண்ணும், சூஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இட் ஸ்கூப்ஸ் அவுட் அண்ட் நெஸ்ட் கேவிட்டி. கேவிட்டினா என்ன சொல்லுவோம், கேவிட்டினா ஒரு ஹாலோ ஸ்பேஸ், ஒரு பறிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க எப்படி அது வந்து இந்த மணலை வந்துட்டு இப்படி பறிச்சு தான் வந்துட்டு உள்ளார வந்துட்டு என்ன பண்ணுது, எக்ஸலேட் பண்ணுது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 45 சென்டிமீட்டர்ஸ் டீப் வந்துட்டு பறிச்சு, 45 சென்டிமீட்டர்ஸ் பறிச்சு கிட்டத்தட்ட 100 எக்ஸ் வந்துட்டு அது என்ன பண்ணும், லே பண்ணும். ஓகேங்களா? ஸோ எத்தனை எக்ஸ், 100 எக்ஸ் வந்து லே பண்ணும். ஈச் எக் இஸ் இன் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் அ டென்னிஸ் பால். இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு எக்கும் என்ன சைஸ்ல என்ன ஷேப்ல இருக்கும், டென்னிஸ் பால் சைஸ்ல இருக்கும். Once all the eggs are laid, the turtle fills in the cavity. Then it camouflages the nest by tossing sand on its using its flippers. Yes. ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் லே பண்ணதுக்கு அப்புறமா இது என்ன பண்ணும், அந்த கேவிட்டியை, அந்த ஸ்பேஸை வந்துட்டு கேமஃப்ளாக் பண்ணும். கேமஃப்ளாக்னா ஹைடுன்னு சொல்லுவோம். ஹைடுன்னா மறைச்சு வைக்கிறது. ஓகேங்களா?
ஸோ வந்துட்டு அதுக்கு வந்து நிறைய ஆபத்துகள் இருக்கும், பின்னாடி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணும், மண்ணை வச்சு மூடி வச்சிடும் அதோட ஃபிளிப்பர்ஸை யூஸ் பண்ணி. ஓகே, அந்த முன்னாடி இருக்க அந்த லிம்ஸை யூஸ் பண்ணி அதை வச்சு மறைச்சிரும். ஓகேங்களா, இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அது என்ன பண்ணும், கடலுக்கு திரும்பி போயிடும். ஓகே, ஸோ அந்த எக்ஸ் அங்கேயே தான் இருக்கும். டு இன்குபேட்னா அதுல இருந்து அதோட யங் ஒன்ஸ் வந்து வெளியே வர்றதை வந்துட்டு இன்குபேட். ஓகேயா, ஹேச்லிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எதுக்கு, அண்டர் த வார்ம்த் ஆஃப் த சன். ஸோ அந்த சூரியனோட சூட்ல அந்த கதகதப்புல அது வந்து இன்குபேட் ஆயிடும். ஓகேங்களா. ஓகே, in many places around the world, local people follow the tracks of the turtle to its nest. So வேர்ல்ட்ல நிறைய இடத்துல அங்க இருக்க லோக்கல் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த டர்ட்டில் நடந்து போகுது இல்லையா, மணல்ல நடந்து போற அந்த ட்ராக்கை வச்சு அது எங்க எக்ஸ் லே பண்ணிருக்கும்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. they collect the eggs for eating. ஸோ அதை வந்துட்டு சாப்பிட்றதுக்காக அதை வந்துட்டு கலெக்ட் பண்ணிடுறாங்க. jackals, domestic dogs and pigs to dig up eat the eggs by following the scent left by the turtle. So turtle வந்துட்டு போனா அந்த வாசனை இருக்கு இல்லையா, இந்த jackals நரின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ டொமஸ்டிக் டாக்ஸ், பிக்ஸ், இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த வாசனையை வச்சு அதை ஃபாலோ பண்ணி அதுங்களும் அந்த எக்ஸை என்ன பண்ணுறது, சாப்பிட்றது. those eggs that escape such people and predated hatch 45 to 60 days later. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி தடைகளை கஷ்டங்களை எல்லாம் தாண்டி சிலது தான் வந்து உயிர் பொழைக்கும், சில எக்ஸ் தான் தப்பிக்கும். அப்படி தப்பிச்ச எக்ஸ் வந்துட்டு 45 இருந்து 60 நாளைக்குள்ளார என்ன பண்ணும், வெளியே வரும். ஓகேங்களா. ஸோ த ஹேச்லிங்ஸ் ஸ்லாஷ் cut. ஓகே, cut open the leathery eggshell with the help of a tiny egg tooth. ஸோ அதோட என்ன பண்ணுது, அந்த எக்ஷெல்ல வந்துட்டு ஓப்பன் பண்ணுது. இட்ஸ் லைக் ஒரு ரேசர் பிளேட். எக் டூத்தை வச்சு ஓப்பன் பண்ணுது. அது எப்படி இருக்கும், ரேசர் பிளேட் மாதிரி இருக்கும். அட் த டிப் ஆஃப் த ஹேச்லிங் ஸ்னவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மேலேயே சொல்லணும்னு நினைச்சேன், ஹேமஃப்ளாகும் வந்துட்டு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ ஸ்னவுட் அப்படின்னா அந்த அனிமல்ஸ்க்குலாம் வந்துட்டு இருக்கும் இல்லையா முன்னாடி, அதாவது அனிமல்ஸ் தட் கில் அதர் அனிமல்ஸ், சாரி, ஸ்னவுட்னா வந்துட்டு பாயிண்டட் நோஸ் ஆஃப் அனிமல். ஓகேங்களா, பாயிண்டட் நோஸ் ஆஃப் அனிமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஸ்னவுட்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ கிளிக்கெல்லாம் வந்துட்டு பாருங்க, இப்படி பெருசா இருக்கும் இல்லையா, அதோட அழகு, அதை தான் வந்துட்டு ஸ்னவுட்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாகவே அனிமல்ஸ்க்கு இருக்க பாயிண்டட் நோஸ் என்ன சொல்றோம், ஸ்னவுட்னு சொல்றோம். when most of the eggs have hatched, the hatchlings push themselves upwards through the sand and emerge on the surface of the beach. From here they make a hurried dash to the sea. So இதுக்கு அப்புறம் அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும், ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை வந்துட்டு அந்த சீயை நோக்கி நகர்த்திக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ அது ஃபாஸ்டா தான் போயாகணும், ரொம்ப வந்துட்டு ஃபாஸ்டா தான் போயாகணும். ஆனா வந்துட்டு என்ன, அதுக்கு இங்கேயும் வந்துட்டு நிறைய கஷ்டங்கள் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்ப்போம். Many of these tiny hatchlings which weighs less than 20 grams 20 grams க்கு கம்மியா தான் வந்துட்டு நிறைய ஹேச்லிங்ஸோட வெயிட் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால சிலது வந்துட்டு சீயவே ரீச் பண்ண முடியாது. they will fall prey to crabs, birds even before they reach the water. ஸோ வாட்டர் போய் சேர்றதுக்கு முன்னாடியே நிறைய கிராப்ஸுக்கும் பேர்ட்ஸுக்கும் அது வந்து என்ன ஆயிடுது, இரையாயிடுது. ஓகேங்களா. most of those that do make it into the water will also be eaten by many predators in the sea. predator na என்ன முன்னே போன பேஜ்லயே பார்த்தோம். predator அப்படின்னா animals that kill other animals for food. நாமளே ஒரு predator தான். ஸோ ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை உணவுக்காக சாகடிக்குதுன்னா அதை வந்து நம்ம predator அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்ன ஆயிடுது, அந்த சீக்கு போறதுக்கு முன்னாடி, அந்த ஓஷனை வாட்டரை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே பாதி செத்துரும். ஓகேங்களா. அப்படி மீறி ரீச் பண்ணினாலும் அங்க இருக்க உயிரினங்கள்னால சில நாட்கள்லயே அது என்ன, ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் தேர் லைஃப் இந்த சீ வாட்டரே வந்துட்டு அது செத்துரும் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் scientists estimate that only 1 in every 1000 hatchlings become an adult. அடேங்கப்பா பாருங்க, அதாவது 1000ல ஒரே ஒரு ஹேச்லிங் தான் வந்துட்டு அடல்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு அதோட லைஃப்க்கு வந்து அவ்வளோ த்ரெட் இருக்கு. இட் இஸ் perhaps to ensure that enough hatchlings survive to keep the species going on
going that sea turtles lay so many eggs. So இந்த மாதிரி காரணங்களால கூட இது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு லே பண்ணுது இல்லையா, இருக்கலாம். அதனால தான் வந்துட்டு, ஏன்னா அதனால உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், சர்வைவ் பண்றது ரொம்ப கஷ்டங்கிறதுனால கூட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நிறைய எக்ஸ் வந்துட்டு லே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க scientists. After many years of swimming in the open ocean, the female hatchlings that have become adult return to the same beach where they were born. They come there to lay their own eggs. How they manage to find the place after so many years in the sea is one of the many mysteries of these fascinating reptiles. So என்ன சொல்றாங்க, ரொம்ப வருஷம் அது ஆகும், அது அந்த ஓப்பன் ஓஷன்லயே ஸ்விம் பண்ணி வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபீமேல் ஹேச்லிங் திரும்ப அது எந்த பீச் மண்ணில் பிறந்துச்சோ அதே இடத்துக்கு ரிட்டர்ன் வருது. எதுக்கு? அதோட ஓன் லெக்ஸை லே பண்ணுறதுக்கு. ஸோ அது எப்படி அந்த அந்த இடத்த மேனேஜ் பண்ணி கண்டுபிடிச்சு வருதுங்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய மிஸ்டீரியஸ் அப்படின்றாங்க. ஓகே, புதிர் அப்படின்றாங்க. Sea turtles are among the many wonderful creatures we share this planet with. ஸோ இது வந்து ஒரு wonderful creature அப்படின்னு சொல்றாங்க. They have survived natural dangers for millions of years. So இந்த மாதிரி natural dangers வந்து அதுக்கு millions of years இருக்கு, அதெல்லாம் கடந்து தான் வந்து அது என்ன பண்ணுது, வாழுது. But sadly, human activities during the last few decades, decadesனா ஒரு 10 வருஷத்தை decade-மோ, few decadesனா கடந்த சில ஒரு 20, 30, 40 வருஷங்களா, ஓகேங்களா. But sadly, human activities during the last few decades have put them in grave danger. So human activities லாஸ்ட் சில வருஷங்களா, சில டிகேட்ஸ் தான் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பெரிய டேஞ்சர்ல கொண்டு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன? There are many factors that threaten their survivals. ஸோ அதோட வாழ்வாதாரத்தை, வாழ்வை வந்துட்டு பாதிக்கிற மாதிரி நிறைய த்ரெட்டனிங்ஸ் வந்து இருக்கு. People hunt them for their meat or collect their eggs. People என்ன பண்றோம், அதை வந்துட்டு சாப்பிட்றதுக்காக அதை ஹண்ட் பண்றோம். ஹண்ட்னா வேட்டையாடுறதுன்னு சொல்லுவோம். collect their eggs, அதோட எக்ஸை என்ன பண்றோம், கலெக்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, கண்டுபிடிச்சு நம்ம போன இதுலேயே பார்த்தோம் இல்லையா. Sometimes they are accidentally trapped with the dust of motor boats. ஸோ மோட்டர் போட்ஸ் எல்லாம் போகுது இல்லையா, அதில் வந்து என்ன ஆயிடுது, ட்ராப் சிக்கிக்குது. Problems like pollution, dumping of plastics in the ocean and construction activities on nesting beaches also hurt their survival. Only by systematically tackling these problems and removing these threats can we ensure that sea turtles will continue to exist in the years to come. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம கம்மி பண்ணும்போது தான் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம இது பண்ண முடியாது. கம்மி பண்ணும்போது தான் வந்துட்டு அடுத்த சில வருடங்கள், அடுத்து வரப்போற வருடங்கள் வந்து sea turtles நம்ம கூட எக்ஸிஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, இல்லாட்டினா அதுவும் என்ன ஆயிடும், அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து சேகர் தத்தாரி எழுதியிருக்காரு. ஓகே, சேகர் தத்தாரி வந்து ஒரு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அண்ட் ஃபில்ம் மேக்கிங்ல வந்துட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு. இவருக்கு சைல்ட்ஹுட்ல இருந்தே நேச்சர் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபில்ம் மேக்கிங்ல வந்துட்டு இவர் வந்து ஒரு அவார்ட் வின்னர். எஸ், ஸோ இதுதான் வந்துட்டு இந்த sea turtles லெசன். ஓகே, ஸோ இதுல கேட்ட கொஸ்டின்ஸ்லாம்